சரி ஓகே, சாப்டர் 15 பார்ட் 2. பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்தோம்னா ஓகே பேஜ் நம்பர் 20 வரைக்கும் பார்த்துருக்கோமா நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து how are the details of outward supply furnished in prior periods amendedன்னு கேட்டிருக்காங்க. லைக் ஆல்ரெடி போன பீரியட் இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மந்த்லி ரிட்டர்ன் கணக்கு வச்சுக்கோங்க. ஜூலையில் ஆன டிரான்சாக்ஷனுக்கு நம்ம வந்து ஆகஸ்ட்டில் ஃபைல் பண்ணியிருப்போம். அப்புறம் அடுத்த பீரியட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் போன பீரியடில் பண்ணதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி அமெண்ட் பண்ணுறதுன்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? த ஸ்கோப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் அண்ட் correction entries. The table 9, 10 and 11 of GSTR 1 provides for amendment in details of taxable outward supply furnished in earlier period. புரியுதா? டேபிள் 9, 10, 11 இருக்குல்ல, அதில் வந்து லைக் அது எப்படி அமெண்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணும் இயர்லியர் பீரியட் இருக்குது அப்படின்றது தெளிவாக சொல்கிறாங்களாமா. The details of original debit notes, credit notes, refund vouchers issued by the taxpayer in current tax period, as also the revision in debit note, credit note, refund voucher issued in the yearly tax period are okay to be shown in GSTR 1. நம்ம பார்த்தோம் GSTR 1லேயே ஆல்ரெடி பார்த்தோம்ல, கிரெடிட் நோட், டெபிட் நோட், வவுச்சர் இது எல்லாமே வந்து GSTR 1ல நம்ம டேட்டா வந்து கொடுப்போன்ற மாதிரி பார்த்தோம். ஸோ ஆர்டினரி இன் அமெண்ட்மெண்ட் டேபிள் the supplier is okay to give details of original invoice, the particulars of which have been wrongly entered in GSTR 1 of the earlier month and are now sought to be amended. ஜென்ரலாக வந்து இந்த அமெண்ட்மெண்ட் டேபிள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, போன பீரியடில் ஃபைல் பண்ண இன்வாய்ஸ் இருக்கும்ல, அந்த இன்வாய்ஸோட இருக்கிற கண்டென்ட், நம்ம தப்பாக கொடுத்த கண்டென்ட் என்னன்றதை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டேட் பண்ணுறோம். ஓகேவா? The particulars furnished in GSTR 1 of prior period can be amended by way of amendment table given in GSTR 1 of subsequent periods. ஸோ வந்து போன ஜிஎஸ்டி பீரியடில் ஃபைல் பண்ணிருந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் பீரியடில் இருக்க சப்சிடி பீரியடில் வர அமெண்ட்மெண்ட் டேபிள் மூலியமாக அமெண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பெருசாக உங்களுக்கு இப்போ ஐடியா இருக்காங்க. ஜிஎஸ்டி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தெரியும், பட் ஜென்ரலாக இது வரைக்கும் நார்மலாக வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் சொல்கிறாங்க. If a supplier discover any error or omission, he shall rectify the same in the tax period during which such error or omission is noticed, and pay the tax or interest if any in case there is a short payment in the return to be furnished for such tax period. In case வந்து சப்ளையரே வந்து அந்த எரரையோ ரெக்டிஃபிகேஷனையோ எரரையோ ஒமிஷனையோ ஃபைண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அவரே அதை ஃபைல் பண்ணுறாரு, கண்டுபிடிச்சி கட்டுறாங்க அப்படின்னா அவர் வந்து வித் பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட், ஜென்ரலாக வந்து அவரே கண்டுபிடிச்சாருன்னா பெனால்ட்டி வராது, இன்ட்ரெஸ்ட் மட்டும் போட்டு பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. சப்ளை டிஸ்கவர்ஸ் மிஸ்டேக் இன் details of invoice for GSTR 1 for the month of August in October. He can rectify the said mistake in GSTR 1 for the month of October. ஆகஸ்ட்டில் அவர் பண்ண எரரை வந்து அக்டோபர் ரெக்டிஃபை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அக்டோபரில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் பண்ணிக்கலாம், பட் ஆனால் அது வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வரும், அது வராது. டைம் லிமிட் ஃபார் ரெக்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, in above example, suppose for some reason supplier could not make correction at the time of filing of GSTR 1 for the month of October, then he can make such amendment in the subsequent periods. However, the maximum time limit within which such amendment are permissible is yearly of the following சொல்றாங்க. ஒருவேளை ரெக்டிஃபிகேஷனை சப்சிக்வெண்ட் மந்த்ல பண்ண முடியல அப்படின்னா அவர் வந்து அதுக்கப்புறம் வர மந்த்ல பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமமாக எத்தனை நாள் கழிச்சு ரெக்டிஃபிகேஷன் ஃபைல் பண்ண முடியும்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா 30th day of November following the end of financial year to be such details pertains or date of filing of relevant annual return. ஆடி பார்த்துருக்கோம் இருக்கா? 30th day of November or the annual return whichever is yearly ன்னு சொல்லிட்டு நம்ம ஆடியோ எடுத்து பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், an entity has furnished the annual return for previous financial year on 15th August. போன வருஷம் 15ஆம் தேதி, அதாவது போன வருஷத்துக்கான ரிட்டர்னை 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஃபைல் பண்ணிட்டாங்க. அண்ட் எரர் இஸ் டிஸ்கவர்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அ டிரான்சாக்ஷன் pertaining to the month of November of the previous financial year. எல்லாம் எங்கே பாருங்க. ஸோ இப்போ வந்து ரெக்டிஃபிகேஷன் எது வரைக்கும் பாசிபிள்? 30th November annual return
டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் விச் எவர் இஸ் இயர்லின்னு பார்த்தோம். இங்கே வந்து 15th August அப்போ ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்க, ரெக்டிஃபிகேஷன் பண்ணலை இன்னும். ஸோ வந்து ரெக்டிஃபிகேஷன் எத்தனை தேதிக்குள்ள பண்ணுங்க? 30th November பண்ணுமா? இல்லை 15th பண்ணியிருக்கேன். 15th பண்ணியிருக்கிறோமா? இப்போதானே மேலே படிச்சுட்டு வரீங்க, இதுக்கே இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? In this case, any error pertaining to the transaction in month of November of the previous financial year cannot be rectified beyond 15th August னு சொல்லிட்டோம். So 15th August or 30th November, whichever is earlier. 15th August. மாட்டிக்குவீங்க, இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அலர்ட்டாக இருக்கணும், இல்லைனா முடிஞ்சிடும் கதை. அவ்வளோதான். இன்டர்ல 2-3 வருஷம் உட்காந்துருக்க வேண்டியதான் ஜாலியாக. லைஃப்பில் 3 வருஷம் ஈஸியாக போயிடும். It may be noted that the expression due date is missing in time limit prescribed for making amendment under Section 37 of GST 1. Therefore, such date apparently means actual date of filing and not the due date. இதை விட்டுருங்க பிரியா. அதுக்கப்புறம் nil GSTR 1 சொல்கிறேன்னா, GST 1 என்ன? அவுட்வர்ட் சப்ளை ஃபைல் பண்ண ரிட்டர்னு. நில்னா என்ன? ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைலிங் ஆஃப் GST is mandatory for all normal and casual taxpayers. கரெக்டாக? அது mandatory. மந்த்லி ஃபைல் பண்ணி even if there is no business activity in a particular tax period, for such tax period nil GST 1 is required to be filed. So even the business activity அங்கே இல்லை அப்படின்னாலுமே nil return ஃபைல் பண்ணி தான் ஆகணும். A nil GST 1 does not have any entry. புரியுதா? அதாவது எந்த என்ட்ரியுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் nil GST 1 for a tax period cannot be filed if the taxpayer has made any outward supply including exempt, nil rated or non GST supply, or it has received supply on which tax is payable under reverse charge, or an amendment needs to be made to any of the supply declared in the earlier return, or any credit or debit note is to be declared amended, etc. தெளிவாக என்ன சொல்கிறோம்? nil return இருக்குல்ல, அது வந்து cannot be filed எப்போ? if the taxpayer has made any outward supply including exempted, nil rated and non GST supply. ஸோ வந்து ஒருவேளை ஒரு எக்ஸாம் சப்ளை பண்ணியிருக்காரு, இந்த நெல் ரேட்டை சப்ளை பண்ணியிருக்காரு, அப்படின்னா நான் ஜிஎஸ்டி சப்ளை பண்ணியிருக்காரு, இல்லை ஆர்சிஎம்ல வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணுறாரு, அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்ல கிரெடிட் நோட், டெபிட் நோட், அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் நடக்குது அப்படின்னாலுமே he cannot file nil return. எதுவுமே இல்லைனா தான் புரியல. எதுவுமே ஒன்றை எந்த டிரான்சாக்ஷன் இல்லை, ஜீரோ டிரான்சாக்ஷன், எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல எந்த அமெண்ட்மெண்ட் இல்லை, எதுவுமே பண்ணல, சும்மா இருக்க தூங்கி எதிர்த்து இருக்க அப்படின்னா பண்ணோம். ஒருவேளை வேற எந்த வேலை பண்ணியிருந்தாலும் nil return ஃபைல் பண்ண முடியாது. ஓகே. A nil GST 1 can be filed through an SMS. பார்த்தோம் ஆல்ரெடி. நம்ம ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்லேருந்து SMS மூலியமாக கூட ஃபைல் பண்ணிக்கலாம். GST 1 submitted through SMS verified by registered mobile number based OTP facility. OTP வந்து அந்த OTP மூலியமாக வந்து ஃபைல் ஆயிடும்னு சொல்கிறாங்க. A taxpayer can file nil GST 1 anytime from first day of month subsequent of the tax period. For example, GST 1 for the calendar month of April can be filed from 1st May onwards. கரெக்ட் தானே? ஏப்ரல் மாதத்தோட மேல பே பண்ணுறோம், மேவோடது ஜூனில் பே பண்ணுறோம், சப்சிக்வெண்டாக பே பண்ணிட்டே போவோம். இந்த GSTR 1 ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்னா வந்து ஃபஸ்ட் டே பே பண்ணலாம்னு சொல்கிறோம். அது ஃபஸ்ட் டே ஆல்ரெடி பார்த்து தான் 1 10 இந்த ரிட்டர்னாக பண்ணிக்கலாம். இந்த GST 1 ஃபார் தி குவார்டர் ஆஃப் ஏப்ரல் டு ஜூன் கேன் பி ஃபைல்டு ஃப்ரம் 1st July. பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாமே நார்மல் தான். என்ன நின்றுட்டுனா எதுவுமே டேட்டா இருக்காது. டேக்ஸ் பேயர் ஆப்டிங் ஃபார் voluntary cancellation of GSTN has to file GSTR 1 for active period. ஒருவேளை வந்து யாராச்சும் வந்து ஜிஎஸ்டி வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரி அப்ளை பண்ணுறது அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி கேன்சலேஷன் ஆகிற வரைக்கும் ஆக்டிவாக தானே இருக்காரு, அது வரைக்கும் அவர் வந்து GST 1 வந்து ஃபைல் பண்ணி தான் ஆகும். In case where a taxpayer has been converted from a normal taxpayer to composition taxpayer at the beginning of any financial year, the GST 1 will be available for filing only for the period during which taxpayer was registered as a normal taxpayer. The GST 1 for this set period, even if filed with delay, will accept invoices for the period prior to conversion. நம்ம பார்த்து ஞாபகம் இருக்கா? நார்மல் டாக்ஸ்பேயர் அது காம்போசிஷன் டாக்ஸ்பேயராக மாறுறாங்க, காம்போசிஷனாக இருந்து நார்மலாக மாறுறாங்க, பார்த்துருப்போம். ஸோ இன்கேஸ் வந்து நீ வந்து ஏப்ரல் வரைக்கும் நார்மலில் இருந்திருக்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுற இல்லை நான் வந்து காம்போசிஷன் மாறேன், டோனோலாம் மாறல அப்படின்ற மாதிரி உனக்கு ஐடியா கிடைக்குது, பெனிஃபிட்ஸ் உனக்கு இருக்குது, நீ வந்து காம்போசிஷன் மாறுற. அப்போ ஏப்ரல் வரைக்கும் நீ வந்து ரெகுலர் இருந்திருக்க, மேலேருந்து நீ காம்போசிஷன் மாறிடுற, ரிட்டர்ன் ஆனால் ஃபைல் பண்ணும்ல. ஸோ நீ ஏப்ரல் வரைக்கும் பண்ணதுக்கான ரிட்டர்ன் வந்து ஈவன் தான் நீ காம்போசிஷன் கன்வெர்ட் ஆகிட்டாலும் காம்போசிஷன் கன்வெர்ட் ஆன ஃபஸ்ட் மந்தில் நீ வந்து
ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்றது தான் இந்த பல்பில் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், வாட் ஆர் தி ப்ரிகாஷன்ஸ் தட் அ taxpayer is located to take for hassle free compliance under GST. GSTல வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் taxpayer வந்து பண்ணணும். One of the most important thing in GST is the timely uploading of details of outward supply in GST1. How best this can be ensured will depend on the number of B2B invoices that the taxpayer issues. If the number is small, the taxpayer can upload all the information in one go, and however, if the number of invoices is large, the invoices should uploaded on a regular basis. Correct தானே? GST பொறுத்த வரைக்கும் பேசிக்கான கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, டைம்லியா GST1 வந்து ஃபைல் பண்ணி நம்ம அவுட்வர்ட் சப்ளையை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். இன்கேஸ் வந்து பிஸ்னஸ் சின்னதாக பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்வாய்ஸ் கம்மியாக இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். பிஸ்னஸ் பெருசாக பண்ணுறோம் அப்படின்னா ரெகுலராக வந்து இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணிட்டே இருந்தால் தான் டைமுக்குள்ளே முடிக்க முடியும். The GST common portal allow regular uploading of details of invoices. Until the return is actually submitted, the system also allow the taxpayer to modify the uploading invoices details. Therefore, it would always be beneficial for the taxpayer to regularly upload the invoices. Last minute rush makes uploading difficult and comes with higher risk of possible failure default. General point என்ன கொடுத்துருக்காங்க, சீக்கிரமாக பண்ண பிரச்சனை இல்லை, லாஸ்ட் மினிட்ல பண்ண ஹரிபரியாக தப்பு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. The second thing will be to ensure that taxpayer follow up on uploading the invoices for the inward supply by the supplier. This will be helpful in ensuring that ITC is available without any hassle and delay. கரெக்டாக பண்ணால் ITC பெனிஃபிட்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம், யாருக்கு அந்த இஷ்யூ இருக்காது. The recipient can also encourage the supplier to upload the invoices on a regular basis instead of doing it on a close to the due date. The system will allow recipients to see if the supplier have uploaded invoices pertaining to them. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த கிளாஸ் எடுக்கிறப்ப ஸ்கிப் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை, டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் டைம் லிமிட் ஃபார் ஃபர்னிஷிங் ஃபார்ம் GSTR1. GSTR1 வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் டைம் லிமிட் சொல்லியிருக்காங்க. The maximum time limit up to which a registered person can furnish details of outward supply in form GSTR1 for a tax period is 3 years from the due date of furnishing such details. So GSTR1 வந்து அந்த மந்த்தில் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்த மந்த்தில் பண்ணலாம், இல்லை அதுக்கு அடுத்த மந்த்தில் பண்ணலாம். அப்படி வந்து அந்த சப்சிக்வெண்ட் டேக்ஸ் பீரியடுக்கு பண்ண முடியல அப்படின்னா 3 years வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க ஃபைல் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் போட்டு தள்ளிடுவாங்க, சரியா? The time limit can be extended by the government for a registered person or a class of registered persons subject to such condition and restriction as may be specified. Time limit வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் if government council வந்து அப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா டைம் லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். சொல்லுங்க. 3 years மேல போச்சு அப்படினா கேன்சல் பண்ணுவாங்க. ஆக்சுவலா 3 years விட மாட்டாங்க, சப்சிக்வெண்ட் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம ஆடியோ நோட் பார்த்துருப்போம், 2 consecutive periods ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க, இது 3 consecutive periods ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னாலே GST வந்து டிபார் பண்ணிடுவாங்க, ஃபைல் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் இஷ்யூ வந்துட்டே இருக்கும். ஸோ லைக் பாசிபிலிட்டி இல்லை, ஆனால் கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன்ஸ் ஆஃப், அதாவது இந்த சுச்சுவேஷன் எப்போ பாசிபிள் அப்படின்னா GST வந்து ஃபைல் பண்ணிருக்கோம், ஓகேவா? GSTR1 வந்து ஃபைல் பண்ணணும், 1 month பண்ணியிருக்கோம், டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, டக்குன்ட்டு பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. நீ வந்து ஃபர்தராக உனக்கு GST வந்து ஃபைல் பண்ணணுன்ற மாதிரி நெசசிட்டியே கிடையாது, சப்சிக்வெண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது, சப்சிக்வெண்ட் பிஸ்னஸ் கிடையாது, டிரான்சாக்ஷன் கிடையாது, இன்வெர்ட் இல்லை, அவுட்வெர்ட் எதுவுமே இல்லை. நீ பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போய் வீட்டில் உட்காந்துட்டேன், அப்போ என்ன ஆகும்? பண்ணவே மாட்டோம், புரியுதா? அந்த மாதிரி பண்ணாமே இருக்கப்ப 3 years வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க அதை ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு. பட் ஆனால் ஜென்ரலாக சீக்கிரமாக முடிச்சிருவாங்க வேலை. ஆனால் இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பிஸ்னஸ் பண்ணல, ஆனால் அவங்க பேரில் GST ரெஜிஸ்டர் ஆகிருந்தா ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணலன்றது அவனுக்கு தெரியாது. ஒருவேளை GST ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு அப்படின்னா அவன் போய் கேன்சல் பண்ணும், நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக வந்து கேன்சலேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து பிஸ்னஸை வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்படி பண்ணலன்னு என்ன ஆகும்? அப்படி பண்ணலன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க, டேக்ஸ் கட்டி தான் GST வந்து பே பண்ணாமல் இருக்கா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்லாம் அக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும், இன்ட்ரெஸ்ட் லேட் ஃபீன் வந்துட்டு இருக்கும், கான்சிக்வன்ஸ் இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். நெக்ஸ்ட் சூப்பர், முடிச்சிட்டோம் நம்ம. GST1 முடிஞ்சு. செகண்ட் வந்துச்சு இன்வெர்ட் சப்ளை வந்து சொல்கிறாங்க, கம்யூனிகேஷன் ஆஃப் டீடைல்ஸ் ஆஃப் இன்வெர்ட் சப்ளை அண்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். சரியா? Details of outward supply furnished by the registered person under section 37 and of such other supply as may be prescribed, and an auto-generated statement containing the details of ITC shall be made available electronically to the recipient. பார்த்தோம்ல, auto-generated statement தானே GSTR2B யாருக்கு? எலக்ட்ரானிக்கலாக ரெசிபியண்ட்டுக்கு போயிடும். Within such time and subject to such condition and restriction as may be prescribed மாதிரி சொல்கிறாங்க. auto-generated statement வந்து ரெண்டா பைஃபர்கேட் பண்ணுறாங்களா? என்ன பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே details of inward supply in respect of which ITC may be available to the
recipient. அதே மாதிரி details supply in which ITC cannot be availed or whether wholly or partly to the recipient on account. இந்த ரெண்டுமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொத்தமாக கிளைம் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒன்று தெரியும். இன்னொன்று பார்த்தோன்னா வந்து கிளைம் பண்ணவே முடியும், இதுக்கெலாம் நீங்கள் ஐடிஸ் அவைல் பண்ண முடியாது, இதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கோம், இதெல்லாம் வந்து பார்சலாக கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றது நம்ம வந்து வேற ஒரு சாப்டரில் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? லைட்டாக வச்சு சிங்காக எங்கேயாச்சும். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஆட்டோ ஜெனரேட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டாக இருக்கும். ஒன்று ஐடிசி அவைல்மெண்ட் ஃபுல்லாக பண்ணலாம், இன்னொன்று வந்து பண்ண முடியாது, இல்லைனா பார்ஷியலாக பண்ணலான்ற மாதிரி பிரிஞ்சிருக்கும். இந்த பார்ஷியலாக பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அங்கே தான் வந்து இன்னும் அகைன் பிரிகிற மாதிரி இருக்குது. எப்படின்னா, by any registered person with such period of taking registration as may be prescribed by any registered person who has defaulted in payment of. ஓகே, இந்த எல்லா பாயிண்ட்டும் பார்த்துருக்கோம். இந்த சாப்டருக்கு எல்லா பாயிண்ட்டும் பார்த்துருக்கோம். நம்ம வந்து இந்த சாப்டர்லாம் இது எங்கே பார்த்துருக்கோம் நினைக்கிறேன், ஐடிசியில் பார்த்துருக்கோம், பேமெண்ட் ஆஃப் டாக்ஸில் பார்த்துருக்கோம், ஐடிசியில் பார்த்துருக்கோம், நினைக்கிறேன் அங்கே தான் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறான், by any registered person within such period of taking registration as may be prescribed. ஸோ அப்போ தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கான் அப்படின்னா அந்த ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ண லேட் ஆகும்ல. ஸோ அந்த இதுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இருக்குது. செகண்ட் பார்த்தோன்னா, by any registered person who has defaulted in payment of tax and where such default has continued for such period as may be prescribed. டேக்ஸ் பே பண்ணுறது டிஃபால்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. சேம் டைம் வந்து by any registered person the output tax payable by whom in accordance GST 1 furnished by him during such period as may prescribe exceeds the output tax paid by him during the set period by which limit as may be prescribed. By any registered person who during such period as may be prescribed availed ITC and amount exceeds the credit that can be availed. By any registered person who has defaulted discharging his tax liability in accordance with the provision. ஓகே, இந்த 6 பாயிண்ட்டுமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஐடிசி வந்து அதிகமாக அவைல் பண்ணி, இல்லாத ஐடிசி வந்து அதிகமாக அவைல் பண்ணியிருக்காங்க, பிளாக்கான ஐடிசி வந்து அவைல் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க, இல்லை அமௌண்ட் வந்து ரெமிட் பண்ணாமல் இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தப்ப கிளைம் ஐடிசி வந்து கிளைம் பண்ண முடியாதுன்ற மாதிரி பார்த்துருக்கோம்ல. ஸோ வந்து அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபார்மில், இந்த ஆட்டோ ஜெனரேட்டர் ஃபார்மில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி இஷ்யூ அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது, இந்த மாதிரி இஷ்யூ அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லா டீடைல்ஸுமே வந்து இந்த ஃபார்மில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் மேனர் ஆஃப் டீலிங் வித் difference in liability reported in form GSTR 1 and form GSTR 3B that reported in return. ஸோ GSTR 1ல் வர டேட்டாவுக்கும் GSTR 3Bயில் வர டேட்டாவுக்கும் ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்கும், இருக்கக்கூடாது, பட் ஆனால் சம்டைம்ஸ் இருக்கும். இன்கேஸ் அந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா ரீசன் இருக்கும், அதை வந்து எப்படி நம்ம டீல் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். சரியா? ரூல் 88C provides the mechanism for dealing with difference in liability reported in statement of outward supply between GSTR 1 and GSTR 3B. ஓகே, GSTR 1க்கும் GSTR 3Bக்கும் வர டிஃப்ரென்ஸை வந்து ரூல் 88ல் வந்து சொல்கிறாங்க, 88Cயில் வந்து சொல்கிறாங்க எப்படி வந்து டீல் பண்ணுன்ற மாதிரி. Accordingly, where the tax liability as per form GSTR 1 for tax period exceeds the liability as per form GSTR 3B for that period by more than specified extent, the registered person will be intimated on the portal of such difference and be directed to either pay the differential tax liability along with interest or explain the difference within 7 days period. So GSTR 1ன்றது நம்ம பே பண்ற செல்ஃப் அசஸ்மெண்ட், GSTR 3Bன்றது நம்ம டேட்டா, கிளைண்டோட டேட்டா, கஸ்டமர் டேட்டா, சப்ளை டேட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒன்று வரும். ஸோ நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டும் GSTR 3Bயில் வர அமௌண்ட்டும் சம் எக்ஸ்டென்ட் வரைக்கும் சேமாக தான் இருக்கும், சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம். பட் ஒருவேளை வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ரீசன் என்னன்றதை ஃபைன் பண்ணி 7 days ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு வேரியேஷன்ஸ் வந்திருக்கோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து எக்ஸஸ் டேக்ஸ் பே பண்ணி அலாங் வித் இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணி அதை வந்து பேலன்ஸ் பண்ணி முடிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? Unless the taxpayer either deposits the amount specified in the said intimation or furnishes a reply explaining the reason for any amount remaining unpaid, such person should not be allowed to file GSTR 1 or IFF for the subsequent tax. In case வந்து அவங்க intimation வந்து fulfill பண்ணலை அப்படின்னா அவங்களால வந்து ஃபர்தராக GSTR 1 இல்லை IFFO ஃபைல் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. Where the tax payable by registered person in accordance with the statement of outward supply furnished by him in GSTR 1 or using IFF in respect of tax period exceeds the amount tax payable by such person in accordance with the return of that period furnished in GSTR 3B by such amount and such percentage as may be recommended by the council, the said registered person shall be intimated of such difference
Such person shall be intimated in prescribed form electronically on the common portal. The copy of such intimation shall also be sent to his email address. In said intimation, the said difference between GST 1 and 3B will be highlighted and he will be directed to pay the differential tax liability along with interest under section 50 and explain the aforesaid difference in tax payable for the common portal within period 7 days. ஒருவேளை அந்த மாதிரி டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இன்டிமேஷன் வரும். இன்டிமேஷன் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு நம்மகிட்ட எவிடன்சஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன தப்புன்றது மேபி டிபார்ட்மெண்ட் தப்பா நம்ம தப்பான்ற முடிவு பண்ணும். ஒரு தப்பு வந்து நம்ம மேலே இருக்கு அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணணும் வித் இன்ட்ரெஸ்டோட. ஒருவேளை வந்து நம்ம பக்கம் வந்து கரெக்டாக தான் பண்ணிருக்கோன்ற மாதிரி தெரியுது அப்படின்னா நம்மகிட்ட இருக்க ஃபர்தர் டீடைல்ஸ் ப்ரூஃப் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்கள்ட்ட வந்து இல்லை கரெக்டாக தான் பண்ணிருக்கோன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? Such a registered person shall, upon receipt of aforesaid intimation, either pay the amount of differential tax liability as specified in intimation fully or partially along with interest under section 50 and furnish details thereof electronically on the common portal, or furnish a reply electronically on the common portal incorporating reason in respect of that part of the differential tax liability that has remained unpaid if any within period of 7 days. Same points repeat ஆகிட்டே இருக்கு, ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகேவா? வேறு இனி ஆனால் இது இங்கே என்ன டிஃபரன்ஸ்னா இது எல்லாமே வந்து இங்கே காமன் போர்ட்டலில் பண்ணுவீங்கன்னு சொல்கிறோம். காமன் போர்ட்டலில் நம்ம வந்து ரிப்ளை வந்து ஃபர்னிஷ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி விடுவோம். வேறு எனி அமௌண்ட் ஸ்பெசிஃபைட் செட் intimation remains unpaid within 7 days where no explanation or reason is furnished by the registered person in default, or where the explanation or reason furnished by the registered person is not found to be accepted by the proper officer, the said amount shall be recoverable in accordance with provision of section 79. ஒருவேளை நம்ம கொடுக்குற இன்டிமேஷன் இருக்கும்ல, நம்ம கொடுக்குற ரிப்ளை இருக்கும்ல, அது வந்து ப்ராப்பராக இல்லை தப்பாக கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து அதை அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அப்ரூவ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ அதை டைம் வந்து நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தோன்னா நம்ம ஜிஎஸ்டி 1க்கும் 3Bக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி டீல் பண்ணுறதுன்னு பார்த்தோமா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மேனர் ஆஃப் டீலிங் வித் டிஃபரன்ஸ் இன் ஐடிசி இன் ஃபார்ம் ஜிஎஸ்டி 2B அதுக்கப்புறம் 3B. சரியா? 2Bக்கும் 3Bக்கும் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். The rule 88D provides the mechanism which allow system-based intimation to the taxpayer about the excess availment of ITC in form GSTR 3B that reported in form GSTR 2B above a particular threshold and with provisions of self-compliance on the portal by the said taxpayer. The consequently new rule 88D has been introduced to give a system-based intimation to the registered person in those cases where difference between ITC availed as per GSTR 3B and that available as per GSTR 2B exceeds such amount and such percentage as may be recommended by the council. First மேலே பார்த்து GSTR 1க்கும் GSTR 3Bக்கும் டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம பே பண்ண டேக்ஸ் அமௌண்ட்டு, புரியுதா? ஆனால் கீழே பார்க்குறது GSTR 2Bக்கும் 3Bக்கும் டிஃபரன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா ஐடிசி பேஸ் பண்ணியிருக்கோம். சரியா? நம்ம எடுக்க வேண்டிய ஐடிசியை விட அதிகமாக ஐடிசி எடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஷோ ஆகும். அதை வந்து எப்படி டீல் பண்ணுறோம் தான் இதில் சொல்கிறாங்க. இன் சச் அ கேஸ் the registered person shall be directed to pay an amount equal to the said excess amount of ITC availed along with the interest or to give a reasonable explanation, and if neither of these is done then the amount can be demanded under section 73 or 74 என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை வந்து நம்மகிட்ட இருக்கிற ஐடிசியை விட அதிகமாக ஐடிசி எடுத்துட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து GSTR 2Bயும் GSTR 3Bயும் மேட்ச் ஆகாது. ஸோ வர டிஃப்ரென்ஸுக்கு சேம் அதே மாதிரி ரீசன் கேட்பாங்க, ஏன் அந்த மாதிரி பண்ணீங்கன்ட்டு. ப்ராப்பரான ரீசனாக இருந்துச்சுன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஒருவேளை ரீசன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அவங்க நம்ம வந்து டிமாண்ட் அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க வித் இன்ட்ரெஸ்டோட பே பண்ணி அதை வந்து பேலன்ஸ் பண்ணும். The provision will help in safeguarding the revenue by controlling the difference in ITC available in GSTR 3B and that available in GSTR 2B of the taxpayer and reduce the ITC mismatch. ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா வந்து GSTR 2Bல 1 lakh தான் இருக்கும். ஆனால் 3Bல வந்து ஃபைல் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதிகமாக கிளைம் பண்ணியிருப்போம் GSTR 3Bல. ஸோ இந்த ப்ரொவிஷன் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கறனால அந்த மாதிரி மிஸ்மேட்ச்லாம் வந்து குறையுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜெனரல் பாயிண்ட். அதுக்கப்புறம் நியூ ரூல்னு சொல்லிட்டு 88Dல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா where the amount of ITC available by a registered person in return for a tax period furnished by him in form GSTR 3B exceeds the ITC available to such
person in accordance with the auto-generated statement containing the details of ITC inform GSTR 2B in respect of the said tax period by specified amount and percentage. The said registered person shall be given an intimation prescribed from electronically in the common portal, and a copy of such intimation shall also be sent to his email address, provided that at the time of registration is amended from time to time. The said intimation shall highlight the difference and will direct him to pay an amount equal to excess ITC availed with the interest, or explain the reason for the aforesaid difference in ITC, same within a period of 7 days. சரிங்களா? அதே தான் மேலே பார்த்தா அதே தான், அதே 7 நாட்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸோ ரீசன் சொல்லணும், அப்படி இல்லைன்னா அமௌண்ட் வந்து பே பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. Such a registered person shall upon receipt of said intimation pay an amount equal to the excess ITC or furnish a reply electronically within 7 days period. Where any amount specified in the intimation remains to be paid within 7 days period, and where no explanation or reason is to be furnished by the registered person and not found to be acceptable by the proper officer, the said amount shall be liable to be demanded. ஸோ ஒருவேளை அவங்க கொடுக்குற ரீசன்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ப்ராப்பர் ஆஃபீஸர் முடிவு பண்ணுறாரு அப்படின்னா அவங்க கொடுத்த டிமாண்ட் அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணி தான் முடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்ம் அண்ட் மேனர் ஆஃப் அசர்டனி டீடைல்ஸ் ஆஃப் இன்வெர்ட் சப்ளை GST 2A and 2B. ஸோ இதுக்கு மேலே ஆக்சுவலி GST 2B நம்ம என்னென்னு பார்த்தோமா, GST 1 என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் GST 1க்கும் 3Bக்கும் டிஃப்ரென்ஸை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி GST 2Bக்கும் 3Bக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ தான் வந்து GST 2A பற்றி நம்ம பார்க்க போகிறோம். The form GSTR 2A is a system generated read only statement of inward supplies for a recipient. The statement is updated on real time basis. The GSTR 2A வந்து யாருமே ஃபைல் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? நம்ம ஃபைல் பண்ணுற அதர் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்க டேட்டாவை வந்து கேப்சர் பண்ணி இந்த 2A வந்து சிஸ்டமே ரெடி பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அது ஜஸ்ட் நம்ம வந்து பார்க்க மட்டும் தான் முடியுமே தவிர we can't alter anything that. நம்ம வந்து அதில் எதுவுமே வந்து ஆல்டர்லாம் பண்ணிக்க முடியாது. சரியா? டீடைல்ஸ் அவுட்வர்ட் சப்ளை ஃபர்னிஷ் வித் தி சப்ளையர் இன் ஃபார்ம் GSTR 1 ஆர் ஃபார்ம் GSTR 1A or using IFF is made available electronically to the concerned registered person in form GSTR 2A. நம்ம பார்த்தோம்ல, GSTR 1ல ஃபைல் பண்ணுறோம், 1Aல ஃபைல் பண்ணுறோம், IFFல ஃபைல் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து ரெசிபியண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும்னு சொன்னோம்ல. ஸோ அந்த ரெசிபியண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி ஒரு PDF போகும், ஒரு ரிட்டன் போகும். அதான் வந்து GSTR 2A. அதில் தான் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. The further form GSTR 4A is the system generated statement of inward supply for composition taxpayer. Composition taxpayerக்கு GSTR 4A கணக்கு. சரியா? சரியான தூக்கமா உனக்கும்? இவனுக்கு தூக்கமா? சரி, ஓகே. Details of invoices furnished by a non-resident taxable person in form GSTR 5. புரியுதா? GSTR 2A வந்து system generated statement for recipient, 4A வந்து same for composition. அதே மாதிரி வந்து non-resident taxable person இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து GSTR 5ன்ற மாதிரி சொல்கிறாங்க. Details of TDS by deductor GSTR 7ல பண்ணுறாங்க. சரியா? TDS பிடிப்போன்னு பார்த்தோம்ல, அந்த இது வந்து GSTR 7ல போய்ட்டு அவங்க ஃபைல் பண்ணுறாங்க. சேம் டைம் வந்து TCS பண்ணுறாங்கல்ல, அது வந்து 8ல பண்ணுறாங்க. ஆர் மேட் அவைலபிள் டு தி ரெசிபியன்ட் டிரெக்ட்லி ஆர் கன்சர்ன் பர்சன் இன் ஃபார்ம் GSTR 2A. புரியுதா? இப்போ நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் வச்சு சப்ளை பண்ணுறான் அப்படின்னா அதுக்கும் ஒரு ரெசிபியன்ட் இருப்பான், அவனுக்கு 2A வேணும். இவன் ஃபைலை வந்து இவங்க வந்து ஃபைலை வந்து டேட்டா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவான், லைக் ரிப்போர்ட் பண்ணுவான், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. சேம் டைம் வந்து TDS பிடிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து GSTR 7ல ரிப்போர்ட் பண்ணுவாங்க. TCS பிடிக்கிறவங்க 8ல ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து டேட்டா கொடுக்குறவங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து ரெசிபியன்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. கரெக்டாக? அந்த எல்லா ரெசிபியன்ட்டுக்கும் அந்த ஆட்டோ ஜெனரேட் ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தோம்னா GSTR 2A. இதில் தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வரும். சரியா? Further, details of IGST paid on import of goods or goods brought in domestic territory area from cess unit on a bill of entry are also made available in GSTR 2A. ஒருவேளை நம்ம வந்து ஃபாரின்ல இருந்து
ஒருவேளை நம்ம ஃபாரின்லேருந்து வச்சு இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா செஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனையுமே நம்ம வந்து என்னவா ட்ரீட் பண்ணுறோம், அவுட் சைடு இந்தியா மாதிரி தான். ஈவன் தோ இந்தியாவில் இருந்தாலும் வி ட்ரீட் அவங்கள வந்து நம்ம வந்து அவுட் சைடு இந்தியா மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கோ ப்ரொவிஷன்ஸ் படி. ஸோ ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண இருந்தாலும் இல்லை செஸ்லேருந்து ஏதாச்சும் உள்ளே கொண்டு வந்திருந்தாலும் அதுவுமே வந்து GSTR 2A ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. The details become available to the recipient for view or download and are updated incrementally as and when supplier upload or change details in the respective form of return statement for the given tax period. ஸோ இந்த GSTR 2A வந்து ரெசிபியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாமே தவிர ரெசிபியன் வந்து ஆல்டர் பண்ண முடியாது. ஒருவேளை சப்ளையர் வந்து அந்த டீட்டெயில்ஸை வந்து அதிகமாக அமெண்ட் பண்ணுறாரு, சேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே அவர் சேஞ்ச் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாக இங்கேயும் அது சேஞ்ச் ஆகும். புரியுதா? GSTR 1, 2A, 2B பார்க்கல. GSTR 1 பார்த்துருக்கோம், 1A பார்த்துருக்கோம், 2A பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஹெட்டிங்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். GSTR 5, 7, 8ன்ற மாதிரி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் 2B கொண்டு வந்துட்டாங்க. GSTR 2B ஃபார்ம் GSTR 2B an auto generated statement containing the details of eligible ITC. 2B என்ன இருக்குன்னா நம்மளோட எலிஜிபிள் ஐடிசி எவ்வளோன்றது அந்த 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகும். 3Bல நம்ம எவ்வளோ எடுத்தோன்றது காட்டும், 2Bல எவ்வளோ ஐடிசி இருக்குன்றதை காட்டும். இதை விட அதிகமான ஐடிசி நம்ம 3Bல கிளைம் பண்ணிட்டா தான் அந்த 7 days டைம் லிமிட் டு பே தி டிமாண்ட், அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்கு. சரியா? எல்லாத்தையும் சிங்க் பண்ணி படித்தா தான் ஐடியா கிடைக்கும். ஓவர் ஹெட்டிங்காக பார்த்தீங்கன்னா புரியாது. 3Bல எவ்வளோ எடுத்திருக்கோம், 2Bல எவ்வளோ இருக்கு, ஜென்ரலாக இருக்கிறதான் எடுக்கணும். ஒரு வேளை அதிகமாக எடுத்தீங்கன்னா தான் மேலே பார்த்தது வரும் டிஃப்ரென்ஸ். 3B கூட 2B மேட்ச் ஆகலை, 3B கூட 1A மேட்ச் ஆகலை, GSTR 1 மேட்ச் ஆகலைன்ற மாதிரி ஜென்ரலாக நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க. GSTR 1 இருந்தாலும் சரி, 3B இருந்தாலும் சரி, 2B இருந்தாலும் சரி, we will மேட்ச் பண்ணுவோம். டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டடி பண்ணி வைப்போம். GSTR 2B an auto generated statement containing the details of eligible ITC is made available to the registered person for every month. It is a static statement and is available only once a month. So இது வந்து லைக் மந்த்துக்கு ஒன்ஸ் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் சொல்லிட்டு என்ன சொல்றான், டீடைல்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை ஃபர்னிஷ்ட் பை தி சப்ளையர் இன் GSTR 1. கரெக்டா? GSTR 1ல சப்ளையர் பண்றது இதுல வந்து வந்திருக்கும். அதே மாதிரி other than supplier who has opted for QRMP scheme between the day immediately after the due date of furnishing of form GSTR 1 for the previous month to the due date of furnishing of the form GSTR 1 for the month. So வந்து இது வந்து சப்ளையரோட அவுட்வர்ட் சப்ளை டீடைல்ஸ் வந்து GSTR 2Bல இருக்கும். ஒருவேளை அவர் வந்து குவார்டர்லி ஃபைல் பண்ணாதவராக இருக்காரு அப்படின்னா. புரியுதா? The details are invoice furnished by a non-resident taxable person in GSTR 5. புரியுதா? Non-resident taxable person GSTR 5 and details of outward supply furnished by a supplier who has opted for QRMP scheme in GSTR form 1 or using IF as the case may be. For the first month of quarter ஒன்று சொல்கிறாங்கன்னா, செகண்ட் மந்த் ஆஃப் குவார்டர் ஒன்று சொல்கிறாங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தேர்ட் மந்த் ஆஃப் குவார்டர். ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் குவார்டர், அதாவது மேலே பார்த்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்கல்ல, அவங்கள பற்றி சொல்லி முடிச்சிட்டாங்க. மந்த்லி ரிட்டர்ன் சப்ளையர் ஃபைல் பண்ணுறாரு, ஜென்ரலாக 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகி முடிச்சிடும், இஷ்யூ கிடையாது. ஒருவேளை நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனாக இருக்காங்க, அப்படி இல்லைன்னா குவார்டர் ரிட்டர்னில் ஃபைல் பண்ணுறாங்கல்ல, அவங்களா இருந்தால் என்னன்றது தான் இதை நம்ம பார்க்குறோம். ஃபார் தி ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் குவார்டர் between the day immediately after the due date of furnishing form GSTR 1 for the preceding quarter to the due date of furnished details using IFF the first month of the quarter. ஜெனரலாக ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் குவார்டர் இருந்துச்சு அப்படின்னா IFFல நம்ம கொடுக்குற டேட்டா. செகண்ட் மந்த்தாக இருந்தாலுமே between the day immediately after the due date of furnished details using the IFF 1 for the first month and quarter for due date of furnished details of using IFF for the second month. ஃபர்ஸ்ட் மந்த்துக்கும் செகண்ட் மந்த்துக்கும் இருக்கிற டேட்டா. தேர்ட் மந்தாக இருக்கப்ப between the day immediately after the due date of furnishing details of using IFF for the second month and quarter to the due date furnishing of form GSTR 1 for the quarter. இது வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி ஆர்டர் இருக்குது. பட் ஆனால் சிம்பிளாக என்ன, ஃபர்ஸ்ட் மந்தாக இருந்தால் IFF யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், செகண்ட் மந்தாக இருந்தாலும் IFFல பண்ணிக்கலாம், தேர்ட் மந்தாக இருந்தால் IFF பண்ணக்கூடாது. டேட்டா GSTR 1 நம்ம ஃபைல் பண்ணிடுவோம். அந்த ஃபைலிங்கில் எல்லா மிஸ் ஆனது எல்லாமே சேர்த்துக்கணும். ஒருவேளை அப்பயும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 1Aல போயிட்டு அமெண்ட் பண்ணிக்கணும். சரியா? இது எல்லாமே வந்து ரெசிபியண்டோட GSTR 2Bல
ரிஃப்ளெக்ட் ஆகிரும். அவர் வந்து மேக் யூஸ் ஆஃப் அதை வந்து பயன்படுத்திக்குவார். நான் ஆக்சுவலாக தமிழ் ஒரு இங்கிலீஷ் ஒன்று பார்த்தேன் சிஏக்கு. தமிழில் சிஏ கிளாஸ் எடுக்கிறதுனா தூய தமிழ் எடுக்கிறானுங்க. இப்போ தமிழ் நீங்கள் 12th புக்கில் தமிழ் படிச்சிருப்பாங்கல்ல, பொருத்துதல் கணக்கு அப்படி இப்படின்னு ஏதோ எனக்கே ஒன்றும் புரியல. தமிழ் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பேசுகிற ஸ்லாங்கில் எடுத்தோம்னா ஓகே பரவாயில்ல. அவங்க வந்து தமிழ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கும் பார்க்குறாங்க போல. அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு அந்த சேனல். தமிழ் மீடியம்ஸ்க்கு யூஸ் ஆகிருக்கும் போல. நமக்குலாம் நம்ம கன்ஃபியூஷன் ஆயிடும் அதிகமாக. ஸோ நெக்ஸ்ட் ஐஎஃப்எஃப் பண்ணல அப்படின்னா உனக்கு வந்து டிஃபால்ட்டாக கான்சிக்வன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா உன்ட்டு அதை இப்போ டீல் பண்ண மாட்டேன். ஏன்னா பிகாஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தி. நீ ஐஎஃப்எஃப்ல போடல அப்படின்னா உனக்கு 2B ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஐஎஃப்எஃப்ல போறதுக்கு காரணமே என்னன்னா ஃபர்ஸ்ட் மந்த்க்கு வந்து ஐஎஃப்எஃப்ல போட்டா அது ரிஃப்ளெக்ட் ஆகும், செகண்ட் மந்த்க்கு ஐஎஃப்எஃப்ல போட்டா அது ரிஃப்ளெக்ட் ஆகும், தேர்ட் மந்த் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 எடுப்பாங்க. சப்போஸ் ஐஎஃப்எஃப்ல போடலனா தேர்ட் மந்த்ல போடுவ. நீ ஃபர்ஸ்ட் 2 months ஐஎஃப்எஃப்ல போடலனா நீ தேர்ட் மந்த்ல போடுவ. ஆக்சுவலா தேர்ட் மந்த் தான் போடுவாங்க. பட் ஆனா ப்ரீ பாண்டா அந்த இது கிளைம் பண்ணிக்க ஐடிசி கிளைம் பண்ணதுக்கு ஐஎஃப்எஃப் யூஸ் பண்றோம். ஐஎஃப்எஃப் வந்து மேண்டேட்டரி கிடையாது, ஒரு சப்போர்ட்டிங் டூல் தான், ஒரு ஃபெசிலிட்டேஷன் டூல் தான். நீ தேர்ட் மந்த்ல பண்றப்ப ஐடிசி கிளைம் பண்றவங்க 3 மாசம் வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐடிசி கிளைம் பண்ண ப்ராப்பரா எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த்லயே ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்றதுக்காக ஐஎஃப்எஃப் இருக்கு. அப்போ ஐஎஃப்எஃப்ல போட்டதுமே 2B க்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அவங்க அந்த மந்த் எல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டூ டேட்ல. நெக்ஸ்ட் அடிஷனல் டீடைல்ஸ் ஆர் அமெண்ட்மெண்ட். பாருங்கப்பா, additional details are amendment in details of outward supply furnished by supplier in form GSTR 1A filed between the day immediately after the due date of furnishing the form GSTR 1 for the previous tax period to the due date of furnishing GSTR 1 for the current tax period. இது வந்து 1 year பத்தி சொல்றாங்க. ஜஸ்ட் ஒன் ஃபைல் பண்ணிட்டோம், தப்பா ஃபைல் பண்ண என்ன பண்ணுவோம், டாக்ஸ் பீரியட் வந்து முடியறதுக்குள்ள 1 year வந்து அமெண்ட் பண்ணி முடிச்சிடுவோம். The details of IGST paid on imports of goods or goods brought into DTA from cess unit developer on a bill of entry in the month may வந்து reflect ஆகும். Form GSTR 2B consists of all documents filled by supplier IST in form GSTR 1, 5 and 6. 1 year supplier normal supplier, 5 year non-resident, 6 year TDS. 6 TDS 6 என்ன பார்த்தோம், 6 பார்க்கவே இல்லை, ஆனால் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் உள்ள வருதான்ட்டு. The details are invoice furnished by ISD input service distributor ஃபைல் பண்ணிட்டு தான் வந்து GST 6. ஓகேவா? 1 வந்து நார்மல் சப்ளையர். கீழே இருக்கா, கீழே 14 சொல்லிட்டு கீழே சின்னதாக கொடுத்துருக்கான் பாரு, நோட்ஸ் இல்லை அந்த பேப்பா தெரியுதா? GST 6 வந்து அவங்களோடது. It also consists of import data for the period which are received within 13th succeeding months. In case monthly form GST 1 or the cut-off date is hours and 12th of relevant month of 2359 on 11th of the succeeding month, where for a quarterly form GST 1 IF 65 for GST 6 the cut-off date is 0 hours and 14th day of the relevant month on 13th day of succeeding month. இங்கே மேலே வந்து டேட் கால்குலேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம ஏதாச்சும் எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். இல்லைனா இருங்க அதிலே சொல்ல ட்ரை பண்ணுறேன். It also consists of import data for the period which are received within 13th of succeeding month. போன மந்தோட டேட்டா வந்து இந்த மந்தோட 13th அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் மந்த்லி ஃபார்ம் GSTR 1 GSTR 1 வந்து மந்த்லி ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் டேட் என்னவா இருக்குன்னு பார்த்தோன்னா 12th of relevant month to 2359 hours of 12th of relevant month to 2359 of 11th of succeeding month cut off date. Whereas for quarterly form GST 1 or IFF form GST 5-6 the cut off date is 14th day of relevant month to 13th day of succeeding month. 2B ஜெனரலாவே 14th தான சொல்லுங்க. புரியல. 2B க்கு ஜெனரலாவே 14th தான் டியூ டேட். 14th
இங்க பாருங்க ஆக்சுவலி இது வந்து நம்ம எக்ஸாம் மந்த்லி பண்ணா 12th அங்க வந்து டே கால்குலேஷன் மந்த்லி பண்றவங்களுக்கு எந்த மாதிரி டே கால்குலேஷன் 3 months பண்றவங்களுக்கு என்னவா டே கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அது நம்ம வந்து உள்ள இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பாக்குறப்ப தெளிவா புரியும். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா கன்ஃபியூஷன் ஆகுது. The details filed in Form GSTR 1 and 5 by supplier and Form GST 6 by IST will reflect in the next open Form GST 2B of the recipient irrespective of the supplier or IST dates of filing. Okay. The supplier opting for quarterly QRMP files an invoice dated 15th July and 13th August. It will get reflected in GST 2B of July. It will get reflected in GST 2B of July generated on 14th August. இப்போ வந்து பாருங்களேன், 8th ஒன் கொடுத்துருக்காங்க. 8th ஒன்ல சப்ளையர் வந்து குவார்டர்லியாக வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஜூலை மந்த்துக்கான இன்வாய்ஸ் டேட்டட் 15th July ஆன் 13th August. ஜூலை மந்த்துக்கான இன்வாய்ஸை வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஆகஸ்ட் மந்த்தில் தான் ஃபைல் பண்ணுவோம். ஸோ இல்லை, அங்கே அந்த டைம் எக்ஸ்டெண்ட் கொடுத்துருந்தோம். 15th Julyயோட இன்வாய்ஸை 13th August அப்போ ஃபைல் பண்ணுறோம். ஓகே, அது வந்து இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் இன் GST 2B ஆஃப் ஜூலை மந்த். ஜூலை மந்தோட GST 2B தான். ஆனால் அது எப்போ நமக்கு கை கிடைக்கும்னா 14th August அன்னைக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து ஜூலை மந்தோடது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது 13th அப்போ பண்ணுறாரு. அப்படின்னா நமக்கு வந்து GST 2B வந்து எப்போ கிடைக்குதுன்னா 14th அப்போ கிடைக்குது. இன்கேஸ் அதுக்கு நீ வந்து 1st August பண்ணா அப்படின்னா அடுத்த நாள் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. புரியுதா? ஜென்ரலாக 14th தான் கிடைக்கும். அதுதான் மேலே கொடுத்த டைம் பீரியட். நீ வந்து ஃபைல் பண்ணா அடுத்த நாள் கிடைக்கும்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி கிடைக்காது. டைம் லிமிட் இருக்கு. அந்த டைம்குள்ள ஃபைல் பண்ணி முடிச்சுன்னா உனக்கு வந்து 14th அப்போ கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. The statement in Form GST 2B for every month shall be made available to the registered person for the first and 2 months of a quarter or a day after due date of furnishing details outward supply for the settlement in the IFF by the registered person opting for QRMP or in the Form GST 1 by the registered person opting for QRMP, whichever is later. So, the statement in Form GST 2B for every month shall be available to the registered person for the first and second month of quarter a day after the due date of furnishing of details of outward supply for the second month. So first monthly second monthly பார்த்தோம்னா அந்த டியூ டேட் ஃபைல் பண்ணுறதுக்கு டேட் இருக்கும். அந்த டேட்டுக்கு டியூ டேட்டுக்கு அடுத்த நாள் இருக்கும்ல, அந்த நாள் அன்னைக்கு உங்களுக்கு GST 2B வந்து கிடச்சிடும். ஜென்ரலாக 13th டியூ டேட்டு, 14th அன்னைக்கு உங்களுக்கு வந்து GST 2B கிடச்சிடும். சரியா? அதே மாதிரி வந்து அவங்க குவார்டர்லி ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அதே தான். பட் ஆனால் ரெண்டில் வந்து எது லேட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் சத்தியமாக சொல்லிட்டாங்க, யாருக்கும் புரியாது. ஒர்க் பண்ணி தான் மட்டும் தான் புரியும். ஒர்க் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட் சும்மா கேட்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சிங்க் ஆகும். பட் ஆனால் எக்ஸாக்டாக 1, 2, 3 டேட் கன்ஃபியூஷன். 1 ஆக்சுவலாக 1 என்ன, 2Bனா என்ன, 3Bனா என்னன்றதே இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். 1ல யார் பண்ணுவா, 2B யார் பண்ணுவா, 2A என்னன்னா என்ன, 1A என்ன, மொத்தமாக பிளாங்க் ஆயிடுவீங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ நான் அது பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்கள்கிட்ட இந்த சாப்டர்ல இருந்து. முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? பிகாஸ் இது வந்து ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் இல்லாமல் கரெக்டாக அந்த சிங்க் வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப கிடைக்குமான்னு கேட்டால் கஷ்டம். ஓரளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். இல்லைனா இப்போ அரைகுறையாக புரிஞ்சு அப்படின்னா ஒர்க் பண்ணுறப்ப இதுதான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ரெண்டுக்குமே வேல்யூடேஷன் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி படிங்க பார்ப்போம். உங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணிடலாமா? உங்கள் அப்பா ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டீங்களா? யாரோடது? தூக்கி உள்ள வச்சிருவாங்கப்பா ஒண்ணு. இல்ல எல்லாம் நம்பிக்கையா இல்ல. ஆக்சுவலா ஒரு ரைட்ஸே கிடையாது யூஸ் பண்ணி லாகின் பண்றது. இல்ல நான் பண்ண மாட்டேன். இருந்தாலும் எனக்கு லாகின் பண்ணி. ஓ பேர் சொல்லு. ஓ பேர் வீட்டு அட்ரஸ்லாம் சொல்லு. ஏன் பேர் உங்களுக்கு தெரியாது? அது பண்ண கூடாது. இல்ல அது தெரியும், அது பண்ண கூடாது. இல்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல, வணக்கம் பாத்து கமெண்ட் கொடுத்துக்கோங்க. ஐயோ நான் கம்பெனி பேர்ல சொன்னேன். இந்த தேர்ட் கம்பெனி பேர்ல இருக்கு. இந்த தேர்ட் ஓகே ஜோக்ஸ் அபார்ட் வாங்க உள்ள. இந்த தேர்ட் மந்த் ஆஃப் குவார்ட்டர்
a day after the due date of furnishing of details outward supply for the said month in form GST 1 by a registered person opting for QRMP. In case a third month இருக்கு அப்படின்னா a day after the due date of furnishing of details of outward supply for the said month in form GST 1 ஃபைல் பண்ணுறோம்ல, அது ஃபைல் பண்ண டியூ டேட்டுக்கு அடுத்த நாள் வந்து GST 2B வந்து கிடச்சிருன்ற மாதிரி சொல்கிறாங்க. For the quarter July to September, the GST 2B for registered person who has received supply for QRMP supplier as well as from other supplier will be generated as follow. Okay, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏப்ரல் மே ஜூனுக்கான 2B எப்போ கிடைக்கும்னு பார்த்தோன்னா 14th of ஆகஸ்ட்ல கிடைக்கும். பிகாஸ் அந்த ஏப்ரல் மே ஜூனுக்கானது நீங்க எப்போ ஃபைல் பண்ணுவீங்கன்னா ஜூலை ஃபைல் பண்ணுவோம். ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குல்ல, வெயிட் பண்ண மாத்தி சொன்னீங்க. சாரி, ஜூலைக்கான QRMP தான் கொடுத்துருக்கான். ஓகே, ஃபார் தி குவார்டர் ஜூலை டு செப்டம்பர். ஜூலைல நீ IFF ஃபைல் பண்ற அப்படின்னா அது டியூ டேட் என்னன்னு பார்த்தோம்னா ஆகஸ்டோட 13th. உனக்கு வந்து 2B எப்போ கிடைக்குன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 14 கிடைச்சிடும். அதே மாதிரி ஆகஸ்ட்ல வந்து IFF ஃபைல் பண்ற அப்படின்னா டியூ டேட் வந்து செப்டம்பரோட 13th. உனக்கு 14 செப்டம்பர் அன்னைக்கு 2B கிடைச்சிடும். அதே மாதிரி செப்டம்பரோட டியூ டேட் பார்த்தோம்னா அக்டோபரோட 13th, உனக்கு 14th அக்டோபர் அப்போ கிடைச்சிடும். ஓகேவா? நான் வந்து மொத்தமா கம்பேர் பண்றேன், பட் ஆனால் இவங்க வந்து மந்த் வைஸ் கொடுத்துருக்காங்க. அங்க இருந்து எடுத்து ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் மந்த்துக்கு தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் எது வந்து GSTR 1 க்கு டியூ டேட் வந்து 10, இதுக்கு க்கு வந்து 13. ஆக்சுவலா வெயிட் பண்ண கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. GSTR 1க்கு 10ன்னு சொல்லியிருந்தான், அதுதான் எக்ஸ்டெண்டட் டு 13ன்னு மாத்துறானுங்க. புரியுதா? அத மாறிடுச்சா? இப்போ இந்த புக்ல சொல்லியிருக்காங்க எக்ஸ்டெண்டட் டு 13. இல்ல இது எப்படான புக்? இல்ல அப்படி இல்ல, எக்ஸ்டெண்டட்னா நீ தப்பா அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபர்னிஷிங் ஆஃப் ரிட்டன் அண்டர் செக்ஷன் 39 சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 3B பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே என்ன 1A 2B, அதுக்கப்புறம் 5 6 7 பார்த்தோம். பட் இப்போ வந்து நம்ம 3B பற்றி பார்க்க போகிறோம். பர்சன் எலிஜிபிள் டு ஃபைல் ரிட்டன். யார் வந்து 3B வந்து ஃபைல் பண்ணலான்னு பார்த்தோம்னா செக்ஷன் 39 prescribes a monthly return for every registered person other than an input service distributor or a non-resident taxable person or a composition taxpayer or a person generating tax at source or person collecting tax at source, that is OIDA service provider located in non-taxable territory providing such service to non-taxable online recipient in such form and manner as and within such time as may be prescribed. புரியுதா? 3B வந்து எல்லாருமே ஃபைல் பண்ணணும். யார் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோன்னா நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன், இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், காம்போசிஷன் டாக்ஸ் பேயர், அதுக்கப்புறம் TDS பிடிக்கிறவங்க, TCS பிடிக்கிறவங்க, அதுக்கப்புறம் இகாமர்ஸ் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் OIDA சர்வீஸ் ப்ரொவைடர், இவங்களை தவிர இது எல்லாருமே வந்து 3B வந்து ஃபைல் பண்ணணும். However, government may on the recommendation of the council notify certain class of registered person who shall furnish a return for every quarter or part thereof subject to the specified conditions and restrictions under this provision. The QRMP scheme has been notified which has been discussed in subsequent para. Okay. ஸோ இதை தவிர வேறு ஏதாச்சும் வந்து கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் மூலியமா சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும், அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி QRMPயை பற்றி சப்சிக்வெண்ட் பேரால அவங்க சொல்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ return to be filed in form GSTR 3B. GSTR 3B is the form prescribed for filing return under section 39. It contains the summary of outward supply, inward supply liable to reverse charge, eligible ITC, payment of tax, etc. Thus, GSTR 3B does not require invoice-wise data of outward supply. GSTR 1ல தான் வந்து invoice-wise data வேணும். GSTR 3Bல வந்து இன்வாய்ஸ் வைஸ்ல வந்து டேட்டா தேவையில்ல. இது வந்து ஒரு சம்மரி மாதிரி, எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட், எவ்வளோ ITC, எவ்வளோ ரிவர்ஸ் சார்ஜ், எவ்வளோ அவுட்புட் டேக்ஸ், எல்லாமே வந்து ஒரு சம்மரி மாதிரி 3Bல இருக்கும். GSTR 3 can be submitted electronically through the common portal either directly or through a facilitation center notified by the commissioner. GSTR 3 வந்து டைரக்டா வந்து எலக்ட்ரானிக் போர்ட்டல்ல சப்மிட் பண்ணலாம். The further nil GSTR 3B can be filed through SMS using the registered mobile number. GSTR 3B
மொபைல் நம்பர் மூலியமாகவே வந்து எஸ்எம்எஸ் மூலியமாக ஃபைல் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி லைக் ஜிஎஸ்டி 1ம் மந்த்லி குவார்டர்லி பண்ணுறோம்ல, இந்த 3Bயும் மந்த்லி குவார்டர்லி பண்ண முடியும். டியூ டேட் சொல்கிறாங்க. மந்த்லி ஜிஎஸ்டி 3B வந்து டியூ டேட் பார்த்தோம்னா பிஃபோர் 20th of month succeeding the month for which return is furnished. புரியுதா? ஜிஎஸ்டி 1 வந்து 13th அப்போ பண்ணுறீங்க, 2B வந்து 14th அப்போ ஜெனரேட் ஆகுது. அதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து 3Bயை 20th அப்போ ஃபைல் பண்ணிக்கணும். ஒரு ஆர்டர் வரும், ஜிஎஸ்டி 1க்கு டேட்டு, 2Bக்கு ஃபர்தராக, அதுக்கப்புறம் 3Bக்கு அதுக்கப்புறம் டேட் கன்ஃபியூஷன் ஆகாதுங்க. அசெண்டிங் ஆர்டரில் தான் டேட் வரும். அதே மாதிரி குவார்டர்லிக்கு பார்த்தோன்னா ஆன் ஆர் பிஃபோர் 22nd or 24th of succeeding month for month, succeeding quarter. சரியா? புரிஞ்சா இது வரைக்கும்? இப்போதான் வந்து QRMP பற்றி சொல்கிறாங்க. குவார்டர்லி மந்த்லி பேமெண்ட் ஸ்கீம் பற்றி சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம் என்ன ஆகும்னா இஸ் அ ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் மெஷர் விச் further ease the process of doing business. The QRMP scheme is an optional return filing scheme introduced for small taxpayer. இந்த ஸ்கீம் வந்து யாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா வந்து ஸ்மால் டாக்ஸ் பேயருக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க அக்ரிகேட் டர்ன் ஓவர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா less than 5 crores இருக்கும். ஓகேவா? அது up to 5 crores இருக்கணும். And in the preceding financial year to furnish the GSTR 1 and GSTR 3B on quarterly basis while paying the tax on monthly basis through a simple challan. This will significantly reduce the complaints burden on such taxpayer as now the taxpayer need to file only GSTR 4 GSTR 3B return instead of 12 GSTR 3B returns in year. கரெக்ட் தானே? ஜென்ரலாக டர்ன் ஓவர் வந்து 5 crores மேலே இருக்குது அப்படின்னா வருஷத்துக்கு 12 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். பட் ஆனால் இவங்க வந்து சின்ன டாக்ஸ் பேயர் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சு அதுன்னு ஃபாலோ பண்ணி ஒரு மாதிரி அவங்க கஷ்டப்படுத்துறதுக்கு அவங்க ஆசை இல்லாத காரணத்தினால நீங்கள் வந்து வருஷத்துக்கு 4 டைம் மட்டும் பண்ணால் போதுன்ற மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. Similarly, they will require to file only 4 GSTR 1 returns and since invoice filing facility is provided under this scheme. ஸோ அவங்க சின்ஸ் வந்து இந்த QRMP ஸ்கீமில் வந்து IFF யூஸ் பண்ணுறாங்களா, ஸோ அதனால் GSTR 1 வந்து 4 தான் பண்ணுவாங்க. கரெக்டாக? IFF தானே 2 மாதம் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டர்ன் வந்து 1 மாதம் பண்ணுவாங்க. The opting for QRMP scheme in GST wise distinct person can avail QRMP scheme for 1 or more GSTNs. It implies that some GSTNs for a PAN can opt for QRMP scheme and the remaining GSTN may not opt for set scheme. ஸோ வந்து இப்போ வந்து அவங்க குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேன் பேஸ்டில் இருக்க எல்லா யூனிட்டுமே வந்து குவார்டர்லி தான் ஃபைல் பண்ணணும். இல்லை மந்த்லி பண்ணுறாங்கன்னா எல்லாமே மந்த்லி தான் பண்ணணும். ஒரு சில இது வந்து மந்த்லி, ஒரு சில இது குவார்டர்லி வந்து பண்ணுறதுக்கு அலோட் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. Eligibility for QRMP scheme. The registered person having an aggregate turnover up to 5 crores in the preceding financial year and who have opted to furnish quarterly return under QRMP scheme and the class of person who shall furnish a return every quarter and pay the tax due every month. ஸோ வந்து யாரோட டர்ன் ஓவர்லாம் வந்து up to 5 crores இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. Thus the taxpayers aggregate turnover is up to 5 crores in the preceding financial year are eligible for QRMP scheme. For computing aggregate turnover, details for return for tax period in the preceding financial year shall be taken into account. அந்த aggregate turnover கண்டுபிடிக்கிறதுக்கு போன வருஷம் அவங்க எவ்வளோ டர்ன் பண்ணியிருப்பாங்க கால்குலேஷன் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி 5 crores தாண்டுதா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து அப் டு 5 crores தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒருவேளை மோர் தென் 5 crores இருக்குது அப்படின்னா ஆப்ஷனே கிடையாது, மந்த்லி தான் அவங்க வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். The conditions to be fulfilled for becoming eligible to opt for QRMP scheme. ஸோ வந்து QRMP ஸ்கீமுக்கு வந்து என்ன கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும்னு பார்த்தோன்னா the registered person under QRMP scheme must have furnished the return for the preceding month and as due on the date exercising such option. ஸோ வந்து போன registered person under QRMP scheme must have furnished the returns for the preceding month as due on the date of exercising. ஓகே, இந்த QRMP ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பேரில் வந்து எதுவும் அவுட்ஸ்டாண்டிங் ரிட்டர்ன்ஸ் இருக்கக்கூடாது. எல்லா ரிட்டர்ன்ஸுமே வந்து கரெக்டாக ஃபைல் பண்ணியிருக்கோம். அப்படி ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டர்ன் ஓவர் வந்து less than 5 crores இருக்குது, லைக் அப் டு 5 crores இருக்குது அப்படின்னா அவங்க வந்து QRMP ஸ்கீம் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். A registered person shall not be eligible to opt for QRMP scheme if he has not furnished the last return due on the date of exercising option. ஒருவேளை அவர் கரெக்டாக ஃபைல் பண்ணல அப்படின்னா அவர் வந்து ஆப்ஷன் வந்து எக்ஸைஸ் பண்ண முடியாது. If a registered person intending to avail QRMP scheme for the quarter July to September exercising his option on 27th July for the said quarter, he must have furnished return for the month of June which was due on 20th July. புரியுதா? ஜூன் அவர் வந்து ஜூலை மந்த்லேருந்து நான் வந்து QRMP ஆஃப் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போனா ஜூன் மந்த்துக்கு சம்மந்தப்பட்ட ரிட்டர்ன் இருக்கும்ல, அது வந்து 20th அவர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா he can opt. ஒருவேளை அவர் பண்ணாமல் வச்சிருக்காரு அப்படின்னா பண்ண முடியாது. மேனர் ஆஃப் எக்ஸைசிங் ஆப்ஷன் ஆஃப் QRMP. எப்படி வந்து QRMPயோட
ஸ்கீம் வந்து எக்ஸைஸ் பண்ணுறதுக்கு என்ன மேனர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெஜிஸ்டர் பர்சன் இன்டெண்டிங் டு ஆப்ட் ஃபார் QRMP ஸ்கீம் ஃபார் எனி குவார்ட்டர் shall indicate his preference for furnishing of returns on quarterly basis from first day of the second month of preceding quarter till the last day of first month of the quarter for which option is being exercised. First day of second month of the preceding quarter. First day of second month or first day of preceding quarter till the last day of the first month of the quarter for which the option is being exercised. A registered person intending to avail QRMP scheme for the quarter July to September can exercise his option from 1st May to 31st July. ஓகே, QRMP ஸ்கீமுக்கு மேலே அவன் வரதுக்கு விருப்பம் இருக்குது, அந்த ஆப்ஷன் அவைல் பண்ண போகிறான் அப்படின்னா பேசிக் கண்டிஷனாக மேலே ஒன்று இருக்குது. அது என்ன, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தா தான் ஆஃப் பண்ண முடியும், அது ஒன்று. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மேனர் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஜூலை டு செப்டம்பர் வந்து அவங்க வந்து QRMP ஸ்கீமுக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்க தான் முன்னாடி மே ஜூன் ஜூலைலாம் இருக்கும்ல, அந்த டைம்லேயே வந்து அந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும் போல். அது எது எக்ஸாக்டாக அவங்க சொல்கிறாங்க என்னன்னு தெரியல. சரி, ஓகே. ப்ரிசீடிங் மந்த்லேயே வந்து அந்த ஆப்ஷனை வந்து பண்ணணுன்றதுக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் கார்டு அவங்களோட இண்டிகேஷன் கொடுத்துருக்கணும், நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றது போன ப்ரிசீடிங் குவார்ட்டர்லேயே வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட், நோ நீட் டு எக்ஸசைஸ் திஸ் ஆப்ஷன் எவ்ரி குவார்ட்டர். Registered person on a QRMP scheme are not required to exercise option every quarter. Where such option has been exercised once, they shall continue to furnish the return as per the selected option for further tax period unless they revise the set options. The further where such option has been exercised once, the said registered person shall continue to furnish the return on quarterly basis for further tax period. ஒரு டைம் வந்து குவார்டர்லி ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் போயிட்டு நான் இதை பண்ணுறேன் அவங்க இன்ஃபார்ம் பண்ண அவசியம் இல்லை. ஒன்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ரெகுலராக அந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அதே குவார்ட்டர் அதே மாதிரி QRMP ஸ்கீம்லேயே வந்து ஃபைல் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி கண்டிஷன்ஸ் கிடையாது. unless he becomes ineligible for the scheme as per the conditions. ஒருவேளை அவர் ineligible ஆகலை அப்படின்னா and opt for furnishing or return on monthly basis electronically on the common portal. Okay, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட், ஆப்ஷன் ஃபார் QRMP scheme to lapse. அது எப்போ லேப்ஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, in case where registered person aggregate turnover crosses 5 crore during a quarter in a financial year, he shall not be eligible for furnishing of return on a quarterly basis for the first month of succeeding quarter. ஒருவேளை அந்த 5 crores வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டாங்க, 2 months தான் ஆகுது, 5 crores வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்பயே வந்து லேப்ஸ் ஆயிடும். He shall opt for furnishing of return on monthly basis electronically on the common portal from the first month of the quarter succeeding the quarter during which his aggregate turnover exceeds 5 crore. எக்ஸாம்பிளுக்கு 4 குவார்ட்டர் இருக்கு, செகண்ட் குவார்ட்டர்லேயே அவங்களோட டர்ன் ஓவர் வந்து 5 crores வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா தேர்ட் குவார்ட்டர்ல தான் அவங்க மந்த்லி தான் பே பண்ணணுன்ற மாதிரி சொல்றாங்க. The facility for opting out of scheme for a quarter will be available from first day of second month preceding quarter to be last day of first month of the quarter. Next, form and manner of filing return. GST 3B under QRMP scheme. The due date of filing return in case of taxpayer opting for QRMP scheme quarterly GST 3B on or before 22nd or 24th of month succeeding the quarter for which return is furnished. மேலே பார்த்தோம்ல, குவார்டர்லி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 3 பேப்பர் ஃபைல் பண்ணுவோம், 22nd or 24th of the succeeding monthன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், கீழே வந்து டியூ டேட் ஃபார் taxpayer opting for QRMP scheme. கிளாஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஆக்சுவலாக இதுக்கு மேலே பார்த்த எல்லா பக்கமே வந்து 20th 14th சொல்லிட்டு ஃபிக்ஸ்டாக சொல்லியிருந்தோம். பட் இங்கே மட்டும் தான் 20 to 24 2 டேட் கொடுத்துருக்கான். 22 யார் யாருக்கு, 24 யார் யாருக்குன்றதை இங்கே கொடுக்குறாங்க. சரியா? ஸோ வந்து 24th யார் யாருக்குன்னு பார்த்தோன்னா, the registered person whose principal place of business is in state of Himachal Pradesh, பஞ்சாப், உத்தரகாண்ட். மேலே கம்மியாக இல்லை கரெக்டாக சொல்கிறேன், மேலே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்தேன், பட் ஆனால் கீழே அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்லாம் பார்த்துக்கோங்கப்பா. இந்த கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்டுக்கெலாம் 24th ஆமாம், மேலே கொடுத்துருக்க ஸ்டேட்டுக்கெலாம் 22nd ஆமாம். எப்படி நான் வச்சுக்கிறீங்களோ தெரியாது, பார்த்துக்கோங்க. ஸோ கீழே இருக்க ஸ்டேட்ஸ்லாம் வந்து 24th, மேலே இருக்க ஸ்டேட்ஸ்லாம் வந்து 22. ஸோ நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், நெல் GSTR 3B. Guys,
nil GSTR 3B சரியா. மேலே ஒன்று பார்த்தோம்ல nil GSTR 1 பார்த்தோமா, அப்போ nil நார்மல் GSTR 1 ஃபைல் பண்ணுறோன்னா நார்மல் GSTR 3B, அங்கே nil ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேயும் nil தான். ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காதுல்ல, அப்படியே எக்ஸாக்டாக அங்கே என்ன பார்த்தோமோ அதுதான் இங்கேயும் வந்திருக்கணும். பட் ஆனால் பார்த்துடலாம். Filing of GST 3B is mandatory for all normal and casual taxpayers, even if there is no business activity in any particular taxpayer. கரெக்ட் தானே? ஸோ வந்து 3B வந்து ஃபைல் 3Bன்னு இல்லை, GST 1 இருந்தாலும் சரி 3B சரி அதை ஃபைல் பண்ணுறது மேண்டேட்டரி தான். ஈவன் தான் அவங்க எந்த ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனும் பண்ணலனாலுமே அவங்க ரிட்டர்ன்ஸ் வந்து மந்த்லி ஃபைல் பண்ணி தான் ஆகணும். NL GST 3B does not have any entry in any of its tables. For example, NL GST 3B for a taxpayer cannot be filed if the taxpayer has made any outward supply, including nil-rated supply, exempt non-GST supply, or has received any supply which are taxable under reverse charge or it intend to be take ITC. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து GSTR 3B வந்து நில்லாக ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா GST 1 ஃபைல் பண்ண முடியாது, அப்போ டிஃபால்ட்டாக 3யும் ஃபைல் பண்ண முடியாது. NL GST 3B கேன் பி ஃபைல்டு த்ரூ அன் SMS பண்ணிக்கலாமா, SMS மூலியமாகவும். ஆனால் 3B சப்மிட் பண்ணுறப்ப OTP ஃபெசிலிட்டி மூலியமாக ஃபைல் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. A taxpayer may file nil GST 3B any time on or after first day of subsequent month or quarter for which return is being filed for. Taxpayer may file GST 3B any time on or after first day of the subsequent month or quarter for which return is being filed for. nil தான பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த குவார்டர் முடிச்சதுக்கு அப்புறமே வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்தே வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் டைம் லிமிட் ஃபார் ஃபர்னிஷிங் ஃபார்ம் GSTR 3B வந்து அங்கேயே பார்த்தோமா 1 year, 3 years பார்த்தோமா 1க்கு, அப்போ அதுக்கு 3 years தான், இங்கே 3 years தானே வரும். ஸோ 3 years. The time limit can be extended by the government for registered person or class of registered person subject to such conditions and restrictions as may be specified therein. அதுக்கப்புறம் GST 3B கண்டென்ட் என்னன்னு சொல்கிறாங்க. பேசிக்காக பார்த்தா GSTN நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் லீகல் நேம் ஆஃப் ரெஜிஸ்டர் பர்சன்ஸ் இருக்குது, அப்புறம் இயர் அண்ட் மந்த் குவார்டர் இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோன்னா சம்மரைஸ் டீடைல்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ், இன்வர்ட் சப்ளை, லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ், அதுக்கப்புறம் interstate supply made through unregistered persons, UAN holders, அப்புறம் eligible ITC, ineligible ITC, value of exempt supply எவ்வளோ, nil rated supply எவ்வளோ, நான் GST inward supplies எவ்வளோ, tax எவ்வளோ, TDS எவ்வளோ, TCS எவ்வளோன்னு சொல்லிட்டு GST 3B A to Z எல்லாமே வந்துடும். ஓகேவா, மொத்தமாக எல்லாமே வந்து 3B சம்மரி மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக மிஸ்டேக்ஸ் இருக்குன்றதை நம்ம ஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட், rectification of errors. If return has been filed, how can it be revised if some changes are required to be made? மேலே பார்த்தோம்னா ரெக்டிஃபிகேஷன் வேறு ஃபார் GST 1 பார்த்தோமா, இங்கே வந்து 3Bக்கும் இன்கேஸ் வந்து ஏதாச்சும் எரர்ஸ் இருக்குன்னா அதை நம்ம வந்து எப்படி பார்க்க போகிறோன்ற மாதிரி கொடுத்து சொல்கிறாங்க. இன் GST, since returns are built from details of individual transaction, there is no requirement for having a revised returns. Any need to revise return may arise due to head of change set of invoices or debit or credit notes instead of revising the return already submitted. The system allows changing the details of those transactions that are required to be amended. They can be amended any of further GSTR 1 in the table specifically provided therein for the purpose of amending previously declared details. இது ஆக்சுவலாக மேலே பார்த்த டேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து GST வந்து என்ன பண்ணுறது, இண்டிவிஜுவல்ஸ் ஃபைல் பண்ணுறது தான். ரிட்டர்ன் தப்பாக ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அகைன் வந்து அவங்க வந்து 1 year போயிட்டு GST 1 அமெண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. The omission or incorrect particulars discovered in the return filed under section 39 can be rectified in the return to be filed for the taxes paid during which such omission or incorrect particulars are noticed. Any taxable person as a result of such error omission will be required to be paid along with interest. இது ரிப்பீட்டட் பாயிண்ட் தான் சரியா. இன்கேஸ் ஏதாச்சும் ஒமிட் பண்ணிட்டீங்க இல்லை தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அலாங் வித் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபர்தர் சப்சிக்வெண்ட் பீரியட்ஸ் நம்ம வந்து பே பண்ணுன்ற மாதிரி சொல்கிறோம். எக்ஸப்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் செக்ஷன் 39 subsection 9 does not permit rectification of any error or omission discovered on account of scrutiny, audit, inspection or enforcement activity by tax authority. Hence, taxpayer may not be able to pass on the ITC to the receiver in respect of tax payment made by him in pursuance of any aforementioned situation. ஒருவேளை நீங்கள் பண்ண ஃப்ராடு அதெல்லாம் வந்து ஃப்ராட் இல்லை, நீங்கள் பண்ண ஒமிஷனை வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணியோ இல்லை ஆடிட் பண்ணியோ இல்லை இன்ஸ்பெக்ஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அவர் வந்து கிரெடிட்டை பாஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் பே பண்ணி அந்த எலிஜிபிளாக கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். Hence, taxpayer may not be able to pass on the ITC to the receiver in respect of tax payment made on by in pursuance of any of the okay. அந்த இடத்துல மேனேஜ் சுச்சுவேஷன் நம்மளா அதை கண்டுபிடிச்சி பண்ணவே இல்லை, டிபார்ட்மெண்ட்டே வந்து ஃபைன் பண்ணி கண்டுபிடிக்கிற டைமில் வந்து நமக்கு வந்து ஒரு சில லிமிடேஷன்ஸ் கொடுப்பாங்க. நாங்களாம் கண்டுபிடிச்சோம் இல்லை எனக்கு கட்டியிருக்க மாட்டேன், ஸோ உனக்கு வந்து இந்த பெனிஃபிட் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த டைமில் வந்து அவங்க நெகோசியேஷன் சம்திங் இருக்கும், கண்டிஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட், டைம் லிமிட் ஃபார் மேக்கிங் ரெக்டிஃபிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் GSTR 4 வந்துடுது சரியா.
ஜஸ்ட் ஆஃப் பேஜ் தான். ஆஃப் பேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஜிஎஸ்டிஆர் 4 வருது. இது 3B மட்டும் என்னம்மா? 3B மட்டும் ஆமாம் 3B தான் ஆஃப் பேஜ் தான் இருக்குது, கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்கிறேன். இது டைம் லிமிட் ஃபார் மேக்கிங் ரெக்டிஃபிகேஷன். மேக்ஸிமம் டைம் லிமிட் வித் இன் விச் the rectification error omission is permissible is yearly of the following dates ன்னு சொல்லிட்டு சேம் அதான் மேலே பார்த்தோம்ல 33 of November or actual date of filing of annual return சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா the last date of filing annual return for a financial year is 31st December of next financial year. Hence, if annual return for financial year is filed before 30th November, then no rectification or error omission in return pertaining to the said financial year will be permitted thereof. ஒரே நிமிஷம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தோன்னா 30th சாரி ஆக்சுவலாக ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா 31st டிசம்பர். ஓகேவா? ஸோ வந்து ஆனால் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இயர்லியர் ஆஃப் தி ஃபாலோயிங்ஸ் வந்து 2 கண்டிஷன் சொல்கிறாங்க. ஒன்று 30th நவம்பர், அப்படி இல்லைனா டேட் ஆஃப் ஃபைலிங் ஆனுவல் ரிட்டர்ன். இது ரெண்டில் வந்து எது ஃபஸ்ட்டாக வருதோ அதான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ இன்கேஸ் வந்து டிசம்பரில் ஃபைல் பண்ண வேண்டிய ஆனுவல் ரிட்டனை நீங்கள் வந்து நவம்பர் 30 ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா டியூ டேட் வந்து 30th நவம்பர். ஒருவேளை வந்து நவம்பர் 20 ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து உங்கள் லாஸ்ட் டேட் வந்து 20th நவம்பர் ஆயிடும். 30th நவம்பர் இருக்குது. ஈவன் தோ நீங்கள் வந்து 30th டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குது, 31st டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. பட் இருந்தாலும் அட்வான்ஸாக வந்து ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து 30th நவம்பருக்கு முன்னாடி இருந்தாலுமே அந்த ரேட்டு தான் கணக்கு. புரியுதா? ஜென்ரலாக வந்து 30th நவம்பர் வரைக்கும் லிமிட் இருக்குது. அதே மாதிரி ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு 31st டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் அந்த கண்டிஷன் படி பார்த்தோம்னா 30th நவம்பர் ஒரு ஆனுவல் ரிட்டர்ன் விச்செவர் இஸ் இயர்லின்னு சொல்லிட்டோம். ஒருவேளை நீ வந்து ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருக்கு அப்படின்னா 30th நவம்பர் வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு. ஒருவேளை நீ ஆனுவல் ரிட்டர்னா 1st நவம்பரே ஃபைல் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு 30th நவம்பர் டைம் வந்து டிஃபால்ட்டாக போயிடும். 1st நவம்பர் தான் கணக்கு. ஈவன் தோ ஆனுவல் ரிட்டர்னா 31st டிசம்பர் வரைக்கும் ஃபைல் பண்ண டைம் இருந்தாலும் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டே தான் கணக்கு. அந்த 30th நவம்பரோட பெனிஃபிட்ஸை நீங்கள் எடுத்துக்க முடியாது. சரியா? அதுக்கப்புறம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஃபர்னிஷ்ட் அண்டர் செக்ஷன் 39 on which self assessed tax has been paid in full list is considered as valid return. valid return ன்னு சொல்றாங்க. எந்த ரிட்டர்ன் மேல வந்து உங்க செல்ஃப் அசஸ்மென்ட் டாக்ஸ் வந்து ஃபுல்லா பே பண்ணிருக்கீங்களோ அது வந்து valid return. Filing of return for current month is possible only when return for any of the previous tax periods and GST 1 for the set tax period has been furnished by him. ஸோ ப்ரீவியஸ் டாக்ஸ் பீரியட் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணியிருந்தா தான் கரண்ட் டாக்ஸ் பீரியட் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. டாக்ஸ் பேயர் நீட் டு பி எலக்ட்ரானிக்கலி சைன் தி சப்மிட்டட் ரிட்டர்ன்ஸ், அதர்வைஸ் இட் வில் பி கன்சிடர் நாட் ஃபைல். டாக்ஸ் பேயர் வந்து அந்த ரிட்டர்ன்ஸை வந்து எலக்ட்ரானிக்கலாக சைன் பண்ணணும். அப்படின்னா தான் அதை வந்து ஃபைலில் கன்சிடர் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ஃபைல் தான் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. டாக்ஸ் பேயர் கேன் எலக்ட்ரானிக்கலி சைன் த ரிட்டர்ன் யூஸிங் டிஎஸ்சி. டிஎஸ்சி என்ன தெரியுமா? யாருமே ஐடியா இல்லையா? டிஎஸ்சி டிஜிட்டல் சிக்னேச்சர் இன்கார்பரேஷன் பண்ணிக்கன்னு சொன்னில்ல. சரி, ஓகே. டிஎஸ்சினா லைக் நம்ம சைன் தான், ஆனால் வந்து பென்ட்ரைவில் இருக்கும். அதை எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணி சைன் கொடுத்தோம்னா அந்த பென்ட்ரைவில் இருக்க சைன் வந்து இப்போ டாக்குமெண்ட் அட்டாச் ஆகிடும். அது வந்து நம்மளே அதுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, நம்மளே சைன் பண்ண மாதிரி. சரி, அந்த மாதிரி சைனிங்கை வச்சு கூட அவங்க சைன் பண்ணலான்ற மாதிரி, அந்த மாதிரி சைனை வச்சு சைன் பண்ணணுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட GSTR 3B முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து GSTR 4 அப்புறம் வந்து ரிமைனிங் சாப்டர்ஸ் வந்து பார்த்து முடிச்சுக்கலாம்.